அன்பர்களே, இன்று புதன்கிழமை சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை. திருவெண்பாக்கம் ஸ்ரீ ஊன்றீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பெற்ற இந்த திருக்கோவில் திருவள்ளூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஊத்துக்கோட்டை சாலையில் பூண்டி நீர்த்தேக்க கரையில் அமைந்துள்ளது. திருவாரூரில் பறவையாரை மணந்து கொண்ட சுந்தரர் திருவொற்றியூரில் சங்கிலியார் என்னும் பெண்ணை சிவனை சாட்சியாக வைத்து அவளை விட்டு பிரிய மாட்டேன் என சத்தியம் செய்து மணந்து கொண்டார். பின்னர் சத்தியத்தை மீறி திருவொற்றியூர் தலத்திலிருந்து திருவாரூருக்கு புறப்பட்டார். திருவொற்றியூர் எல்லையை தாண்டியதும் அவருடைய கண் பார்வை போய்விட்டது. இரு கண்களும் தெரியாமல் தடுமாறி இந்த தலம் வந்தார். இங்கு இறைவனிடம் வேண்டினார். கோவில் உலாயோ என விண்ணப்பிக்க இறைவன் ஊன்றுகோல் அருளி செய்தார். மேலும் யாம் உளம் போகீர் என்றார். தனக்களித்த ஊன்றுகோலை கோபமாக வீசிட அது நந்தி மீது பட்டு நந்தியின் கொம்பு ஒடிந்தது. அதன் பின் தன் பிழை உணர்ந்த சுந்தரர் பிழை உளன பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய் குழை விரவு வடிக கோவில் உலாயோ என்ன உடையுடையான் உள்ளிருந்து உளம்போகீர் என்றானே என்று பாடினார். இந்த வரலாறு நிகழ்ந்த இடம்தான் இந்த திருவெண்பாக்கம். பழைய கோவில் திருவிளம்புதூரில் இருந்தது. இவ்வூருக்கு குஜஸ்தலை ஆற்றில் இருந்து பத்ரிகாரண்யம் என்னும் பெயரையும் கொண்டிருந்தது. 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த கோவில் பல கல்வெட்டுகளை கொண்டிருந்தது. சென்னையின் குடிநீர் தேவையை போக்க குஜஸ்தலை ஆற்றில் 1942ஆம் ஆண்டு அணை கட்ட தொடங்கப்பட்டது. அதற்காக நிலங்கள் எடுத்துக்கொண்ட போது அப்பகுதியில் திருவிளம்புருக்கு அடங்கிற்று. அதனால் தமிழக அரசு தற்போதுள்ள பூண்டியில் புதிய கோவில் அமைக்கப்பெற்று 5768 கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த செய்தி அம்பாள் சன்னதி வாயிலில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. திருவிளம்புதூரில் கோவில், அதாவது பழைய கோவில் இருந்த கல்வெட்டுக்கள் படியெடுக்கப்பட்டு புதிய கோவிலில் பதிக்கப்பட்டன. அந்த கல்வெட்டுகள் மூலம் அவை ராஜராஜன் காலத்தியவை என்பதை அறியலாம். இறைவன் பெயர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஈச்சங்காட்டு கோட்டத்து பெருமூர் நாட்டு உடையார் என்று இறைவனுடைய பெயர் அங்கே குறிக்கப்பட்டுள்ளது. திருவுளம்போகி உடைய நாயனார் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் இல்லை. முகப்பு வாயில் வழியாக நுழைந்தால் நேரே அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. அம்பாள் சுந்தரருக்கு ஒளி வடிவில் காட்சி தந்தமையினால் மின்னொளி அம்மை என பெயர் பூண்டுள்ளார். சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. நந்தி பலிபீடங்கள் தாண்டி கல்மண்டபம், இடப்பக்கம் சூரியன் நவகிரக சன்னதி உள்ளன. வலப்பக்கம் நால்வர், பைரவர், அருணகிரிநாதர், நடராஜர் சபை, பிரதோஷ நாயகர், தேவியருடன் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. உற்சவ திருமேனிகளும் உள்ளன. நேரே மூலவர் தரிசனம். இருபுறமும் துவார கணபதியும் சுப்பிரமணியரும் காட்சி தருகிறார்கள். மூவர் முன்பு வலக்கூம்புடிந்த நந்தி உள்ளார். அருகில் கண்ணிழந்த நிலையில் நின்ற கோலத்தில் சுந்தரர் உள்ளார். உள் சுற்றில் விநாயகர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. தலமரம் இலந்தை மரம். தீர்த்தம் குஜஸ்தலை அக்னி தீர்த்தம். தமிழ் புத்தாண்டு, கார்த்திகை சோமவாரங்கள், திருவாதிரை, பிரதோஷம், அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை போன்றவை இங்கு விழா நாட்கள். வாழ்வில் மேன்மை அளிக்கும் திருவெண்பாக்கம் மின்னொளியம்மை சமேத ஊன்றீஸ்வரரை வழிபட்டு நல்லருளும் சுந்தரரின் குருவருளும் பெற்று ஓய்வோமாக. ஓம் நம சிவாய.